என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரரான கவிஞர் மருதகாசி பிறந்த ஊரில் வாழும் தாங்கள் சாலை வசதிக்கும் பேருந்து வசதிக்கும் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்பதே இந்த கிராம மக்களின் தாழ முடியாத வருத்தம். அரியலூர் மாவட்டம் மேலக்குடிக்காடு கிராமத்தில் 150 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் கல்வி பயின்று பின்னர் கும்பகோணம் சென்று உயர்கல்வி மற்றும் கல்லூரி படிப்பை படித்து தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஒரு பாடலாசிரியராக உருவெடுத்தார் மருதகாசி. அவர் படித்த காலத்தில் சாலை வசதியும் பேருந்து வசதியும் இல்லாமல் எப்படி சிரமப்பட்டு முன்னேறினாரோ அதே நிலைதான் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளை கடந்து இன்றளவும் நீடிக்கிறது. இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி மூலம் வானொலி நேயர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாகிய பேச்சாளர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் பிறந்த ஊரான தென்கட்சி பெருமாள் நத்தம் கிராமத்திற்கு சென்று அங்கிருந்து பேருந்தில் ஏறி மாணவ மாணவிகள் உயர் படிப்பு பயில்கின்றனர். 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தென்கட்சி பெருமாள் நத்தம் கிராமத்திற்கோ அல்லது அடிக்காமலை கிராமத்திற்கோ மழை காலங்களில் சேற்றில் நடந்து சென்று அவதிப்படுவதாக மாணவ மாணவிகள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள் என அனைவருமே வருத்தம் தெரிவித்தனர். எங்களுக்கு ரோடு வசதியே கிடையாது. ரொம்ப மழை பெஞ்சா ரொம்ப அவசியப்படுறோம். எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் வாக்கப்பட்டு 25 வருஷம் ஆகுது. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த குடிக்காட்டில். யாருக்காவது திடீரென உடல்நிலை சரியில்லாவிட்டால் 108 ஆம்புலன்ஸ் கூட கிராமத்திற்குள் வர முடியாத நிலை உள்ளதாக கூறிய கிராம மக்கள் நோயாளிகளை கட்டிலில் படுக்க வைத்து தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு செல்வதாகவும் சில கர்ப்பிணிகளுக்கு நடு ரோட்டிலேயே பிரசவம் நடந்திருப்பதாகவும் கூறினர். இப்போ ஒரு உடம்பு சரியில்லைனாலும் 108 கூட வரமாட்டேங்குதுங்க. நாங்கள் அந்த கட்டிலில் வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு உடம்பு சரியில்லைன்னா. எங்கள் ஊரில் இந்த மாதிரி பஸ் வசதி கிடையாதுப்பா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெலிவரி ஆக கூட ரோட்லேயே டெலிவரி ஆயிடுச்சு. கவிஞர் மருதகாசி பிறந்த ஊர் என்ற பெருமை மட்டும்தான் தங்களுக்கு மிச்சம். மற்றபடி சிரமம் இல்லாமல் நடந்து செல்ல நல்ல தார் சாலையோ பேருந்து வசதியோ என எதுவுமே இல்லை எனவும் மக்கள் வேதனை தெரிவித்தனர். அடிக்காமலை கிராமத்திலேருந்து தென்கட்சி காலேஜ் இருக்குது. அங்கே ஸ்கூல் 12வது வரைக்கும் இருக்குது. அந்த பிள்ளைங்க வர்றது பூராவும் இந்த ரோட்டில் மழை காலத்தில் விழுந்து தான் எழுந்திரிச்சு வருது. ரொம்ப தவிக்கிறோம். முடியாதவங்க, பிள்ளைக்காரவங்க, டெலிவரி ஆகிறவங்களாம். தனது சொந்த மாவட்டத்தில் உள்ள மக்களின் மனக்குறையை போக்க போக்குவரத்து துறை அமைச்சர் முன்வருவாரா என வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றனர் மேலக்குடிக்காடு வாசிகள். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரேவேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.